ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆதி வாசலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வெளியே ரோட்டில் ஒருத்தர் உட்காந்துட்டு பீடி பிடிச்சிட்டு ஆதியை பார்த்து கை காமிப்பாங்க. ஆதியும் பக்கத்தில் போய் உட்காருவாங்க. அப்போ அவர் ஆதிக்கிட்ட, என்ன புதுசாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா, உனக்கு பீடி பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் பிடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வாங்கி பீடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தனம் மணி 2 பேருமே வெளியே வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே பீடியை கீழே போட்டுட்டு ஆதி அங்கே போய் நிற்பாங்க. அப்போ மணி வந்துட்டு, என்னப்பா ஆதி, அதுக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு போல இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் சும்மா கூப்பிட்டாரு அப்படின்வாங்க. அப்போ தனம் ஈபி கார்டை கையில் கொடுத்துட்டு, நாளைக்குள்ளே போயிட்டு இந்த ஈபியை கட்டிடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக மரகதமாக வெளியே வந்துட்டு, இது மளிகை சாமான் லிஸ்ட்டுப்பா, அங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே போய்ட்டு நீ என்ன பண்ணுற, மளிகை சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி தமிழ் 2 பேருமே வெளியே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ மரகதம் தமிழ்கிட்ட, நீ கூட சாக்லேட் அது இது வாங்கணும்னு சொன்னல, அதையும் நீ வந்து சொல்லு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட, அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்னம் பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் தனம் வந்து பாரதியை பார்த்துட்டு, என்ன பாரதி, ஆதி உனக்காக தான் வந்து இங்கே இருக்காரு, உனக்கு எதனா வேணும்னா சொல்லு, அவர் வாங்கிட்டு வருவார்ல அப்படின்வாங்க. மரகதமும் பாரதி கிட்ட, நீ ஏதோ வேணும் சொன்னல, கேளு ஆதி தம்பிக்கிட்ட, அவர் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மணி தனம் கிட்ட, மாமாவுக்கு மருந்தெல்லாம் வாங்கணும்ல, அந்த லிஸ்ட்டையும் கொண்டு வந்து கொடு அப்படின்வாங்க. தனமும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து அதை ஆதிக்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ மணி ஆதியை பார்த்து, என்னப்பா ஆதி, உனக்கு பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்குல்ல, எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் வாழ்க்கைலாம் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். உடனே சர்வெண்ட் வந்து எதையுமே செய்ய மாட்டாங்க, இங்கே நாமளே தான் சர்வெண்ட்டு, நாம் தான் எஜமான், நம்ம எல்லா வேலையும் நம்மளே தான் செஞ்சாகணும். ஒரு லுங்கியை கட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திண்ணையில் படுத்து தூங்கிட்டு ஒரு பழைய சோறை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரெண்டை பிடிச்சி அவங்க கூட போய்ட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இப்படியே வந்து ஒரு 7 நாள் ஓட்டிடலான்னு பார்க்குறியா, இது கிடையாது வாழ்க்கை, எங்களை மாதிரி வாழ்கிறது தான் வாழ்க்கை, நீ வாழ்ந்து பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே ஆதியும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு சைக்கிளில் பண்டு போய் பையெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. பின்னாடியே பாரதி தமிழ் 2 பேருமே போவாங்க. பாரதி தமிழ்கிட்ட, இந்த பணத்தை அவர்கிட்ட கொடு அப்படின்வாங்க. அப்போ ஆதி வந்து தமிழ்கிட்ட, என்ன ஃப்ரெண்ட், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, எனக்கு பணம்லாம் வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. அப்போ தமிழ் வந்துட்டு, இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எப்படி இவ்வளோ பணம் ரெடி பண்ண முடியும் ஃப்ரெண்ட், இதை வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆதி வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பாரதி வந்து குடு தமிழ் அப்படின்னு சொல்லும்போது ஆதி வேண்டாம்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுக்க போவாங்க. அப்போ தமிழ் ஆதியை பார்த்துட்டு, உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் என்ன ஃப்ரெண்டு, நான் ஃப்ளைட்டே ஓட்டுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, கீர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுவார் பாருங்க. சைக்கிள் வந்து சரியாகவே போகாது, ரொம்ப நாள் ஆயிடுச்சா ஃப்ரெண்டு, டச் விட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த பாரதி அங்கேருந்து போயிட்டு பைக்கோட கீயை கொண்டு வந்துட்டு, இந்த உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடு, பைக் எடுத்துகிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆதி வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஃப்ரெண்டு, நான் சைக்கிளே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கங்கே இருக்கிற கடையில் போயிட்டு வேலை கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் ஆதி கேட்கறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆதி ஒரு கடையில் போயிட்டு, சார் எனக்கு ஒரு வேலை இருந்தால் கொடுங்களேன் அப்படின்வாங்க. அவர் வந்து, உன்னை பார்த்தா பெரிய எடுத்த ஆள் மாதிரி இருக்குது, வேலைலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னாங்க. இல்லைங்க, எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் ஆதி சொல்லுவாங்க. சரி நல்லதாக போயிடுச்சு, நீ வந்து இது பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு ஒரு 10 மூட்டை அரிசி போடணும், நீ கொண்டு போய் போட்டுட்டு வந்துடு அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஆதி, சரிங்க சார், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் தருவீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. என்னது 10,000 ரூபாய் சம்பளமா, இதெல்லாம் வேலைக்காகாது, நீ கிளம்பி போ அப்படின்வாங்க. அப்போ ஆதி வந்துட்டு, இல்லை சார், நான் உங்களுக்கு 1 மாதம் கூட வேலை செஞ்சு தரேன், எனக்கு உடனே ஒரு 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னாங்க. நீ யார் என்னன்னே எனக்கு தெரியாது, உனக்கு எப்படி 10,000 சம்பளம் தர முடியாது, என்ன ஒரு 500 ரூபாய் தரேன் அப்படின்னாங்க. அதை கேட்ட ஆதி அங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஒரு பேக்கரியிலையும் போயிட்டு வந்து விசாரிப்பாங்க. அங்கேயும் வேலை இல்லை சொன்னதுனால அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் துரை ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ மணி போவாங்க. துரை மணியை பார்த்துட்டு, எதுக்காக அவனை வீட்டில் சேர்த்து வச்சுட்டு இந்த அப்பாவுக்கு வர வேலையே இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட மணி வந்துட்டு, அவனே துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு ஓட போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதி வந்துட்டு வேலை தேடி அங்கே போயிட்டுருப்பாங்க. அதை பார்த்த துரை வந்துட்டு, அவனை ஆதி தான் எங்கே மாமா போகிறான் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவன் வேலை தேடி போயிட்டுருப்பான், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. மாமா அவனெல்லாம் நம்ப முடியாது, ஏதாவது ஒரு சந்தில் போயிட்டு காசு வந்து ரெடி பண்ணிவிட்டு அவன் பாட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, வடை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆதி பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ ஆதியை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் நேராக அவர்கிட்ட போயிட்டு, என்ன தம்பி, உங்களுக்கு ஒரே நல்ல 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஆதி வந்துட்டு, என்ன சார் உண்மையாக தான் சொல்கிறீங்களா, ஒருத்தர் 500 ரூபாய்க்கு மேலே தரமாட்டேன் சொல்கிறாரு, நீங்கள் உடனே 10,000 தரேன்றீங்க, இதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட அவர் வந்துட்டு, நான் செங்கல் சொல்ல வச்சுட்ருக்கேன் தம்பி, திடீர்னு வந்து ஆளுங்க எல்லாருமே நிறைய சம்பளம் வேணும்னு கேட்குறாங்க, எனக்கு 10,000 செங்கல் உடனே டெலிவரி பண்ணி ஆகணும், அதனால நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தா நான் உங்களுக்கு உடனே 10,000 ரூபாய் தரேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆதி அவர் கூட கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா லதா வீட்டுக்கு போயிட்டு பாரதியை பார்த்துட்டு, ஆதி உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீ என்ன பண்ணி வச்சிருக்க, இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு கையும் காலும் ஓடவே இல்லை, நான் பதறி போய் ஓடி வந்திருக்கேன், ஒருத்தர் காதலன்ற பேரில் நீ
வேணும்னு நினச்சா இப்படி தான் அசிங்கப்படுத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் நீயும் தமிழை வேணுன்றதை தவிர அவர் வேற என்ன நினச்சிருப்பாரு? ஆதி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ இப்படிலாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே பாரதி அழுவாங்க. அப்போல்லாம் தான் வந்துட்டு நல்லா அழு, இதை தவிர உனக்கு வேறு என்ன வேணும்? ஆதி கூட பழகின பழக்கத்துக்கு எனக்கே நெஞ்செல்லாம் பதறுது. நீ எப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்கிற? ஒரு மனுஷர் உண்மையான அன்போடு ஒருத்தர் பின்னாடி வராருன்றதுக்காக அவரை இவ்வளோ தூரம்லாம் அசிங்கப்படுத்தவே கூடாது பாரதி. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை தெரியுமா? நான் கூட உன்னை என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் நல்லா அனுபவிப்பீங்க. அவரை மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவர் ஈஸியாக கிடைச்சதுனால உனக்கு அவரோட அருமை புரியவே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ் வருவாங்க. என்னடி உங்கள் அம்மா தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கே, எங்கடி அவர்? உங்கள் அம்மாவால் தான் ஆதி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்வாங்க. அதை கேட்ட தமிழ் வந்துட்டு ஆன்ட்டி எனக்கு இவங்க பண்ணுறது எதுவுமே பிடிக்கவே இல்லை, பாவம் ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே அத்தா அது உங்கள் அம்மா கிட்ட சொல்லி, ஏய் பாரதி கேட்டியா எல்லாத்தையும்? உன் பொண்ணுக்கு தெரியுது, உனக்கு தெரியவே இல்லையா? என்ன அவ்வளோ பெரிய தியாகி ஆக போறியா? அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா? ஏன்டி இந்த மாதிரிலாம் இருக்கிற? உன்னை திட்டுறதுக்கு கூட எனக்கு மனசே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி தமிழ்கிட்ட உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எங்கே இருக்காரு கேளு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. அப்போ பாரதி வந்து ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் ஆதிக்கிட்ட எங்கள் ஃப்ரெண்ட் இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஆதி வந்து தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட் எனக்கு வேலை கிடச்சிருச்சு, ஒரு நாளில் 10,000 ரூபாய் சம்பளம், நாளைக்கு காலையில் தேவையான எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்துடுவேன், இபி பில்லும் நான் காட்டிடுவேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்துடுவேன், அது மட்டும் இல்லாமல் தாத்தாக்கு மருந்து எல்லாமே வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே பாரதி இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. தமிழ்கிட்ட என்ன வேலை அப்படின்னு வந்து கேட்பாங்க. இங்கே தமிழும் கேட்பாங்க. அப்போ ஆதி வந்துட்டு ஃப்ரெண்ட் நான் பேசுகிறத கேட்டுட்ருக்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஆடிட்டிங் ஒர்க் தான் நாளைக்கு காலையிலக்குள்ளே முடிச்சிருப்பேன். இங்கே ஏசி போட்டிருக்காங்க, சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க, கேட்குறப்ப டீ காஃபி எல்லாமே கொடுக்குறாங்க, நான் ஜம்முன்னு வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து ஆதிக்க முடியாமல் அப்படியே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தமிழ்கிட்ட நான் வேலையை முடிச்சுட்டு உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அவர் ஆதியை கூப்பிட்டுட்டு செங்கல் சோலைக்கு போயிடுவாங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் அந்த முதலாளிக்கிட்ட என்ன சார் சம்பளத்தை ஏற்றி தரீங்களா, அப்போ தான் நாங்கள் வேலையை பார்ப்போம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அது கேட்டு அவர் வந்துட்டு நீங்கள் யாரும் வேலை செய்ய வேணா, நான் அதுக்காக ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்வாங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து அதையே பார்த்துட்டு, தம்பி உங்களை பார்த்தா ஏசி ரூமில் வளர்ந்த மாதிரி தெரியுது, 10,000 செங்கல்லாம் அடிக்கிறது ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு எவ்வளோ மண் வேணுன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட ஆதியம் வந்துட்டு 3 லோடு மண் வேணும், அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி இறுக காய வச்சு அதுக்கப்புறம் அச்சலை ஊற்றி அதை காய வச்சு அதை கொண்டு போய்ட்டு சூழலை வச்சு சுடணும். நம்ம செங்கலை சுடுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சுட்டதும் நல்ல வெந்த செங்கலெல்லாம் பிரித்து எடுத்து தரம் பார்த்து லோடு ஏற்றி அனுப்பி வைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூரமாக நின்று மணி தூரம் 2 பேருமே கேட்டு அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் வந்துட்டு இவர் ஏதோ சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு வந்து நமக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் சார், இவரெல்லாம் வச்சு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்வாங்க. அதை கேட்டால் அந்த முதலாளியும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்வாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவாங்க. மணி துரை 2 பேருமே இருக்கிறத ஆதி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு துரையை பார்த்துட்டு என்ன தம்பி உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ துரை வந்து அதான் பார்த்துட்டு தானே இருக்கேன், நான் சுகமாக இருக்கேன், நீ உன்னோட உடம்பை பார்த்துக்கோ, பேச்செலாம் ரொம்ப பலமாக இருக்குது, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அப்போ எண்ணத்தை நீயும் அறுத்து கிழிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்வாங்க. அதை கேட்டால் அது வந்துட்டு உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கே வெறுப்பாக இருக்குது, பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. துரை கோவப்பட்டு போகும்போது மணி வந்து தடுத்துருவாங்க. இங்கே முதலாளி வந்து அதுக்கிட்ட உன்னால் வந்து இந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ண முடியுமாப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ அது வந்துட்டு சார் நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது தான் எனக்கு எல்லாமே தெரியும், உங்களோட ஆர்டர் ரெடி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்வாங்க. அதை கேட்டால் அவரும் வந்துட்டு அதையே கூப்பிட்டு போவாங்க. இதை வந்து துரை மணி தூரமாக நின்று பார்த்துட்ருப்பாங்க. அதையும் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்ருப்பாரு. இப்படி இந்த எபிசோட் 2 நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.